குஜராத்தில் உள்ள பாலிதான நகரத்தில் உலகில் அதிக எண்ணிக்கையிலான பளிங்கு கோயில்களை கொண்ட புனித தலமாக விளங்கக்கூடிய சத்ருஞ்சய மலை உள்ளது. அழகான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட 860க்கும் மேற்பட்ட சன்னதிகளை கொண்டிருப்பதால் இந்த தலம் ஜைனர்களின் முதன்மை யாத்திரை தலமாக விளங்குகிறது. பழங்காலம் முதலே இருந்து வரக்கூடிய குறிப்பிட்ட மத நடைமுறைகளை பின்பற்றும் ஒரு கோயில் நகரமாக இது விளங்குவதால் இந்த மலை ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகவும் திகழ்கிறது. இந்த மலையில் ஏறக்குறைய 900 கோயில்கள் உள்ளது. அது வெள்ளை பளிங்கு கற்களை முக்கியமான கட்டுமான பொருளாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்டிடத்தின் வடிவமைப்பிலையும் தெய்வங்கள், விலங்குகள் மற்றும் இயற்கை வடிவங்களை விவரிக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கு. மேலும் ஆதிநாத பெருமானுக்கு கட்டப்பட்ட பிரதான கோயில் 11ஆம் நூற்றாண்டு முதல் நிலைத்திருக்கும் ஒரு பளிங்கு கலை படைப்பாக திகழ்கிறது. கோயில்களுக்கு செல்லும் பாதையில் யாத்ரீகர்கள் 3500க்கும் மேற்பட்ட கல் படிகளில் ஏற வேண்டும். இந்த உடல் ரீதியான பயணம் தியானத்திற்கான ஒரு முறையாகவும் தவத்திற்கான ஒரு செயல்முறையாகவும் அமைகிறது. நடக்க சிரமப்படும் வயதானவர்களை டோலி எனப்படும் மர நாற்காலிகளை பயன்படுத்தி இங்குள்ள இளைஞர்கள் சுமந்து செல்கிறார்கள். இந்த இடத்தில் கோவில் கடமைகளை செய்யக்கூடிய பூஜாரிகளை தவிர சூரியன் மறைந்த பிறகு வேறு எந்த மனிதர்களும் மலையில் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை. அந்தி சாயும் நேரத்திற்குள் அனைவரும் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று மலை நிர்வாகம் வலியுறுத்துகிறது. இந்த விதி இரவு முழுவதும் அந்த மலை முற்றிலும் தெய்வீக பிரசன்னத்திற்காக அர்ப்பணிக்கப்படும் என்பதை நிலைநாட்டுகிறது. இது அந்த புனித இடத்தின் களங்கமற்ற நிலையை பாதுகாக்கிறது. ஜைன மதம் அகிம்சை மீதான தங்கள் நம்பிக்கையின் மூலம் மக்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும் என்று போதிக்கிறது. இரவில் பூச்சிகளும் சிறிய உயிரினங்களும் அதிக சுறுசுறுப்பாக இயங்குவதால் மக்கள் இரவு வருவதற்கு முன்பே மலையை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த மலையை சுற்றியுள்ள பகுதி சைவ நகரமாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற உலகின் முதல் நகரமாக விளங்குகிறது. பாலிதான அரசாங்கம் இங்குள்ள 900 கோயில்களின் ஆன்மீக நிலையை மதிக்கும் வகையில் 2014 முழுமையான இறைச்சி தடை மற்றும் விலங்கு வதைக்கு எதிரான தடையை அமல்படுத்தியது. யாத்ரீகர்கள் மலையேறும் போது உணவு அல்லது பானங்களை உட்கொள்வதை தவிர்க்கின்றனர். மேலும் மனித நடவடிக்கைகளால் விலங்குகளும் பூச்சிகளும் கவரப்படாமல் தடுப்பதோடு தூய்மையை பராமரிக்கவும் உதவுவதால் இங்கு உணவு சாப்பிட அனுமதிக்கப்படுவதில்லை. இங்குள்ள பூசாரிகள் ஒரு தினசரி சடங்கை பின்பற்றுகின்றனர். இச்சடங்கின் ஒரு பகுதியாக அவர்கள் குன்றின் மீது ஏறி தங்கள் வழிபாட்டு சடங்குகளை நடத்துவதுடன் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரியமான சிலை நீராட்டு விழாவையும் நிகழ்த்துகின்றனர். முதலில் தோன்றிய தீர்த்தங்கரான ஆன்மீக ஆசான் இந்த குன்றின் மீது அமர்ந்து தியானம் செய்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். வரலாற்றின் நெடுகிலும் பலருக்கும் ஆன்மீக விடுதலையை அருளும் ஒரு தலமாக திகழ்ந்து வருவதால் இந்த பகுதி ஒரு புனித தலமாக போற்றப்படுகிறது.